அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆசிலா. எனக்கு தற்போது 35 வயது ஆகிறது. நான் குவைத்தில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அதே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் தான் திருச்சியை சேர்ந்த ஜோசப் என்பவரும் வேலை செய்தார். அவருக்கு 45 வயது ஆகிறது. அவருக்கு மனைவி மற்றும் குழந்தைகளும் உள்ளனர். ஜோசப்புக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கமானது எங்களுக்குள் காதலாக மாறியது. நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம். இதற்காக ஜோசப் இஸ்லாமிய மதத்திற்கு மாறி தன்னுடைய பெயரை யூசுப் என மாற்றிக்கொண்டார். அதன் பிறகு நாங்கள் ஒன்றாக திருமணம் செய்து வாழ்வதற்காக வெளிநாட்டில் இருந்து தஞ்சாவூருக்கு வந்து நான் அவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டேன். அதன் பிறகு திருமணத்திற்கு பிறகு முழுமையாக நாங்கள் தஞ்சையிலேயே வசிக்கவும் ஆரம்பித்தோம். குவைத்தில் சம்பாதித்த பணத்தை கொண்டு தஞ்சாவூர் விலால் சாலையிலுள்ள காகிதமில்லத் நகரில் ஒரு அபார்ட்மெண்ட் வீடுகள், சொத்துக்கள், விவசாய பண்ணைகள் என பலவற்றை யூசுப் தன்னுடைய பெயரில் வாங்கி குவித்தார். நாங்கள் இருவரும் அங்கே வசிக்கவும் ஆரம்பித்தோம். இதற்கிடையில் எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தன. இப்படியே குடும்பத்துடன் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம். அதன் பிறகு யூசுப் மீண்டும் தான் குவைத் சென்று சம்பாதிக்கப் போவதாகவும் அதே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் தான் மேற்பார்வையாளராக வேலை செய்ய போவதாகவும் கூறி அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். நான் மட்டும் தஞ்சையில் என் குழந்தைகளுடன் வசித்து வந்தேன். நான் யூசுப்பை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள முக்கிய காரணமே உடல் சுகத்துக்காக தான். ஆனால் அவர் அந்த சுகத்தை எனக்கு கொஞ்ச நாட்கள் கொடுத்துவிட்டு மீண்டும் அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். அதன் பிறகு நான் வேறு வழிகளில் அந்த சுகத்தை தேடவும் ஆரம்பித்தேன். என் கணவர் தஞ்சாவூரில் இருக்கும்போது அவர் ஒரு பேங்கில் அக்கௌண்ட்டும் வைத்திருந்தார். அந்த அக்கௌண்டில் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான சவரன் நகைகளையும் வைத்திருந்தார். நானும் அடிக்கடி அவருடன் பேங்குக்கு சென்று வந்தேன். அப்போது அந்த பேங்கின் மேனேஜருக்கும் எனக்கும் பழக்கம் இருந்தது. என் கணவர் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு நான் அவருடன் உடல் சுகத்தை அனுபவிக்க ஆசைப்பட்டேன். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேங்க் மேனேஜருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். என் குழந்தைகள் வீட்டில் இல்லாத சமயத்தில் அவரை நான் வீட்டுக்கு அழைத்து அவருடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். இப்படி அடிக்கடி உல்லாசமாக இருந்து அவரை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டேன். அதன் பிறகு என்னுடைய கணவரின் லாக்கரில் இருக்கக்கூடிய அந்த 300 சவரன் நகையை எடுத்து தருமாறு அந்த பேங்க் மேனேஜரிடம் கேட்டேன். அவரும் என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என்னுடைய கணவனின் லாக்கரில் இருந்த 300 சவரன் நகையை என் கணவனுக்கு தெரியாமலேயே அதை என்னிடம் எடுத்து கொடுத்து விட்டார். என்னுடைய வேலை முடிந்துவிட்டது. அவர் மூலமாக நடக்கக்கூடிய காரியம் முடிந்துவிட்டதால் அதன் பிறகு அவரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பித்தேன். இக்காரணம் எனக்கு தேவையான நகம் கிடைத்துவிட்டது. ஆனால் தேவையான சுகத்தை அவரால் எனக்கு கொடுக்க முடியவில்லை. இதனால் நான் வேறு வழியில் சுகத்தை தேடவும் ஆரம்பித்தேன். அதன் பிறகுதான் ஃபேஸ்புக் மூலமாக எனக்கு நிறைய நண்பர்களும் அறிமுகமானார்கள். அப்போது நான் அந்த நபர்களையும் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து பல ஆண்களுடன் நான் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். என் கணவர் வெளிநாட்டில் இருப்பதால் இதை எனக்கு நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வீட்டில் என்னுடைய குழந்தைகள் இல்லாததால் நான் பல ஆண்களை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். திடீரென ஒரு நாள் என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருந்து வந்து அவர் பேங்க் லாக்கரில் இருந்த நகையை எடுக்க போகும்போது அங்கு நகை இல்லாததை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு அவர் நடத்திய விசாரணையில் எனக்கும் பேங்க் மேனேஜருக்கும் தவறான உறவு இருந்ததையும் அதனால் நான் அந்த நகையை எடுத்ததையும் அவர் கண்டுபிடித்து விட்டார். அதனால் அவர் என்னை அடித்து அந்த நகையை கேட்டார். ஆனால் நானோ கொடுக்கவில்லை. இதனால் எனக்கும் என் கணவனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் நாங்கள் இருவரும் பிரிந்து விட்டோம். கணவன் அதற்கு முன்பாகவே என் கணவனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கி ஆரம்பத்தில் அவர் பேரில் இருந்த சில சொத்துக்களை என்னுடைய பேருக்கு நான் மாற்றி கொண்டு விட்டேன். இந்த விவகாரமெல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே நான் ஒரு பாஸ்போர்ட் மோசடியில் நான் போலீசாரிடம் சிக்கிக்கொண்டேன். அதிலிருந்து வெளியே வர எனக்கு சில வழக்கறிஞர்கள் உதவினார்கள். அந்த வழக்கறிஞர்களுடனும் நான் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். அவர்களுடனும் நான் அடிக்கடி தனிமையிலிருந்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். அந்த வழக்கறிஞர்கள் மூலமாக எனக்கு கூலிப்படையை சேர்ந்த சில நபர்களுடன் பழக்கம் ஏற்பட்டது. ரவுடிகளுடனும் பழக்கம் ஏற்பட்டது. என் கணவருக்கு நான் இந்த வழக்கறிஞருடன் பழக்கம் ஏற்பட்டதாலும் சில ரவுடிகளும் எனக்கு தெரிவதாலும் அவர் முன்கூட்டியே என்னால் அவருடைய உயிருக்கு ஆபத்திற்கு கூடும் எனவும் அவர் போலீசில் புகாரும் அளித்திருந்தார். அதே சமயத்தில் அவர் சம்பாதித்த அவருடைய சம்பாதியத்தில் வாங்கிய சொத்துக்களை என் பேர் மாற்றியிருந்தார் அல்லவா, அந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்டெடுப்பதற்காக கோர்ட்டில் வழக்கும் தொடர்ந்திருந்தார். மேலும் என்னிடமிருந்து விவாகரத்து கேட்டும் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனால் இது தொடர்பாகவும் நான் வழக்கறிஞர் மூலமாக நான் விவாகரத்து வழக்கையும் நடத்தி வந்தேன். அதே சமயத்தில் என்னுடைய கணவருக்கு நான் விவாகரத்து கொடுத்து விட்டால் அவருடைய பேரிலிருந்து என்னுடைய பேற்றுக்கு மாறிய சொத்துக்களும் அவருக்கே போய்விடும் என்பது எனக்கு தெரிய வந்தது. இதனால் நான் முன்கூட்டியே என்னுடைய கணவனை கொலை செய்து விட்டால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் என் பேரிலே இருக்கும் என நான் நினைத்தேன். இதனால் நான் ஆரம்பத்தில் என்னுடைய நண்பர்கள் மூலமாக நான் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு கூலிப்படைக்கு 2 லட்சம் ரூபாயை கொடுத்து என் கணவனை கொலை செய்ய நான் திட்டமிட்டேன். ஆனால் அவர்களுக்கு அந்த பணம் போதாது என என் கணவனை கொல்ல மறுத்து விட்டார்கள். அதன் பிறகு நான் பணம் போனால் போகட்டும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, என் கணவனை கொன்றே ஆக வேண்டும் என வேறொரு கூலிப்படையை ஏற்பாடு செய்தேன்.
அவர்கள் என் கணவனை கொலை செய்ய 15 லட்சம் ரூபாய் கேட்டார்கள். அதற்கு அந்த தொகை எனக்கு பெரிய தொகையாக இருந்தாலும் கூட அவர் மூலமாக எனக்கு கிடைத்த சொத்துக்கள் பல கோடி ரூபாய் சொத்துக்கள். அதனால் இந்த 15 லட்சம் ரூபாய் போனாலும் பரவாயில்லை, என் கணவனை கொலை செய்துவிட்டால் அந்த பல கோடி ரூபாய் சொத்துக்கள் எனக்கே கிடைக்கும் என்பதற்காக நானும் அதற்கு ஒப்புக்கொண்டு அட்வான்ஸாக 2 லட்சம் ரூபாயை அந்த கூலிப்படையை கொடுத்து என் கணவனை கொலை செய்யுங்கள் எனவும் நான் கூறினேன். கூலிப்படையை சேர்ந்தவர்களும் என் கணவனை கொலை செய்ய சில நாட்களாக என் கணவனை பின்தொடர்ந்து நோட்டமிட்டு வந்தார்கள். அன்று சம்பவ நாளன்று தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வல்லம் என்ற இடத்தில் மேம்பாலத்தில் காரில் என்னுடைய கணவனான யூசுப் சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் கூலிப்படையை சேர்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் சென்ற கும்பல் அவரை வழிமறித்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் அவரை சரமாரியாக வெட்டி அவரை கொலை செய்தார்கள். அவரை கொலை செய்துவிட்டு கல்லணை வழியாக திருச்சிக்கு அந்த கூலிப்படையை சேர்ந்தவர்கள் தப்பித்து விட்டார்கள். ஆனால் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் என்னுடைய கணவன் வெளிநாட்டிலிருந்து சம்பாதித்து வந்த பணத்தில் உள்ளூரில் பல பெண்களுடன் அவர் தொடர்பில் இருக்கிறார். அவருக்கு தினமும் ஒரு பெண் வேண்டும், நினைத்த போதெல்லாம் ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கிறார். மேலும் அவர் தொடர்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர் நிறைய பணத்தையும் செலவழிக்கிறார். என்னுடன் அவர் குடும்பம் நடத்த விரும்பவில்லை, எனக்கான செலவையும் அவர் செய்ய விரும்பவில்லை. அதனால் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அவர் அழித்து விடுவார் என அச்சத்தில்தான் நான் இப்படி கூலிப்படையை ஏவி அவரை நான் கொலை செய்தேன் என போலீசாரிடம் சொன்னேன். ஆனால் போலீசாரோ இதை நம்பவில்லை. மேலும் கிடுக்குப்பிடி விசாரணையில் ஈடுபட்டனர். என்னுடைய செல்போனையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போதுதான் கணவன் வெளிநாட்டில் இருந்த சமயத்தில் நான் பல பேருடன் தகாத உறவு இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த பல பேருடன் தகாத உறவு இருப்பதால் என் கணவனுக்கு அது தெரிய வந்து அவர் என்னை கண்டித்ததாகவும் அதனால் எனக்கும் அவருக்கும் சண்டை ஏற்பட்டு அவரை நான் பிரிந்ததாகவும் நான் பேங்க் மேனேஜருடன் தகாத உறவு இருந்து அவருடைய 300 சவர நகைகளையும் எடுத்துக்கொண்டதையும் போலீசார் இப்படி பல விசாரணை நடத்தி அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொண்டனர். தற்போது நான் சொன்னது பொய்யும் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்து தகாத உறவுக்கு கணவனை இடையராக இருந்ததாலும் சொத்துக்களை திரும்ப கேட்டதாலும் தான் நான் அவரை கொலை செய்தேன் என்பதை போலீசார் கண்டுபிடித்து என்னையும் கூலிப்படையை சேர்ந்தவர்களையும் கைது செய்து தற்போது போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி எங்கள் அனைவரையுமே சிறையில் அடைத்து விட்டனர். இந்த விவகாரத்தை பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் சரியில்லை என்றால் அந்த குடும்பமே இப்படி அனாதையாக தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சம்பவத்திற்கு இந்த குடும்பமே ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. பெற்றோர்களின் செய்த தவறின் காரணமாக 8ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் 2 பிள்ளைகளின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே மிகுந்த சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் குடும்பத்தை மறந்து காதலியின் அழகில் மயங்கி கிடந்தால் முடிவில் எந்த மாதிரியான விபரீதங்கள் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவம் பல ஆண்களுக்கு ஒரு எச்சரிக்கை பாடமாகவும் அமைந்துள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.